ஹலோ மக்களே. ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ 2வது மாசத்துல அடியெடுத்து வச்சிருக்குது. ஆனா இப்போ ஒரு புது ட்விஸ்ட். இதுவரைக்கும் அமைதியா இருந்த ஏமன் ஹவுதிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்ல இஸ்ரேல் மேல நேரடியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதனால உலகத்தோட முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்மோஸ் மட்டும் இல்ல, பாப்பியல் மண்டேப் அதுவும் சேர்ந்து முடங்க போகுதா? பெட்ரோல் விலை ஒரு பேரல் $200 போக போகுதா? இதனால உங்க பாக்கெட்ல என்ன பாதிப்பு வரும்? இதையெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீட்டெயிலாகவும் சிம்பிளாகவும் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. சமீபத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு ஏமன்ல இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வருது. அதாவது ஹவுதி அமைப்போட செய்தி தொடர்பாளர் யாஹ்யா சாரி என்ன சொல்றாருன்னா, நாங்க இஸ்ரேலோட முக்கியமான ராணுவ நிலையங்களை குறிவச்சு பாலிஸ்டிக் மிசில் ஏவுகணைகளை வீசி இருக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது வெறும் தாக்குதல் மட்டும் இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். ஏன்னா இதுவரைக்கும் இந்த போர்ல ஹவுதிகள் நேரடியாக தலையிடவே இல்லை. இப்போ ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லாவிற்கு ஆதரவா நாங்களும் களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏவுகணை வந்ததை ஒத்துக்கிறோம், ஆனா நாங்க வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஷயம் இங்க இல்லைங்க, விஷயம் இதனால உருவாக போற பதட்டத்துல தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா மக்களே, இப்போ மேப்ல தெரியுற 2 இடத்த நல்லா பாருங்க. ஒன்னு ஹார்மோஸ் நீர்சந்தி, நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாப்பெல் மண்டேப். உலகத்துல ஓடுற 20% கச்சா எண்ணெய் இந்த ஹார்மோஸ் வழியா தான் வருதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை ஈரான் இப்போ கிட்டத்தட்ட அவங்க கட்டுப்பாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பெர்மிஷன் இல்லாமல் எந்த கப்பலும் போகவும் முடியாது, வரவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ விஷயம் அதுவும் இல்லை. இப்போ புது அப்டேட் என்னன்னா, ஹவுதிகள் கை வச்சிருக்கிறது வந்து பாப்பெல் மண்டேப். இது ரெட்சியோட ஒரு நுழைவு வாயில்னே சொல்லலாம். அதாவது சூயஸ் கேனல் வழியா தான் வந்து யூரோப்புக்கு போய் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க டீட்டெயிலா. ஸோ அதோட என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா ஈரான் பக்கத்தில் இருக்கு. அண்ட் அந்த வழியா தான் நம்ம ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரிஸ், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, சைனா, நம்ம இந்தியா, ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் பாதை. பட் இங்கேருந்து யூரோப்புக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இந்த ரெட்சி வழியாக சூயஸ் கேனல் வழியாக தான் அங்கே போய் ஆகணும். பட் அந்த சூயஸ் கேனலுக்கு போகிற வழியே வந்து இந்த ரெட்சி வழியாக தான் போகணும். இப்போ ஹவுதிஸ் வந்து இங்கே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற குளோபல் மார்க்கெட்டே பயங்கரமாக ஸ்தம்பிச்சு போயிடும். ஏற்கனவே மேர்ஸ்க் அப்படின்ற ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி, ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட், அது இந்த வழியாக போகிறதே நிறுத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 12% எண்ணெய் வர்த்தகம் வந்து இந்த சின்ன பாதை வழியாக தான் நடக்குது. இது அடைக்கப்பட்டால் என்ன ஆகும்? டோட்டலாக வந்து 20% வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் போயிட்டு இருக்குது. 12% வந்து இந்த பாபெல் மண்டேப்பில் போகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32% ஆஃப் ஆயில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதைக்கு ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் வந்து $110 தாண்டிச்சு. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வெறும் $70 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளோட நிபுணர்கள்லாம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஜூன் மாசத்துக்குள்ள இது வந்து $200 தொட 40% வாய்ப்பு இருக்கான். அப்படி நடந்தா பெட்ரோல் டீசல் விலை மட்டும் இல்ல, அத்தியாவசிய பொருட்கள் அதாவது காய்கறி, மருந்து எல்லாத்தோட விலையுமே தாறுமாறா ஏறும். இதை தான் யுஏஇ நாட்டோட எண்ணெய் நிறுவன தலைவர் பொருளாதார பயங்கரம், அதாவது எக்கனாமிக் டெரரிசம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஈரான் இந்த கடல் பாதையை ஒரு பிணைக்கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருக்குது. இதனால உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சாதாரண மனுஷன், ஈவன் நான், நீங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவோம். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அவங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற லாரக் தீவை வந்து ஒரு டோல் கேட் மாதிரியே மாத்திட்டாங்க. அதாவது நம்ம ஊர்ல பைபாஸ்ல வச்சிருப்பாங்கல்ல, நம்ம போகும்போது வரும்போது டோல் கட்டுவோமே, ஸோ அதே மாதிரி இது கடல் வழியா போற கப்பல்கள் கிட்ட இருந்து அவங்க வசூலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது பல மில்லியன் டாலர் கட்டணமா வந்து அவங்க கொடுத்துட்டு தான் உள்ள போகணும், வரணும். இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு ஆதரவா நிற்கிற அவங்களோட அலைஸ் நாடுகள் எந்த கப்பல் வந்தாலுமே உள்ளேயே விட மாட்டாங்க. ரீசெண்டாக சைனாவோட ஒரு பிரம்மாண்ட கப்பல் கூட ஈரானோட எச்சரிக்கையை கேட்டு கடல்லையே யூட்டன் போட்டு நிற்கிறத சேட்டலைட் படங்கள் மூலமாக பார்க்க முடியுது. இதனால் யுஏஇ என்ன பண்ணுதுன்னா, ஒரு சர்வதேச பாதுகாப்பு படை உருவாக்கி இந்த கடல் பாதையை வந்து நம்ம மீட்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கிட்ட பேசிட்டு வராங்க. கடைசியாக பார்த்தா ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்தலைன்னா நாங்கள் இன்னும் பெரிய அளவில் பதிலடி கொடுப்போம்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க. நிலைமை இப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே போயிட்டு இருக்கு மக்களே. இது ஒரு முழுமையான உலக போரா மாறுமா அல்லது பேச்சுவார்த்தை மூலமா தீருமான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவோட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த போர்னால உண்மையிலேயே பெட்ரோல் விலை $200 போகுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.